ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக நான் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். பட் கேரண்டீடு பிளானுக்கு நான் எந்த ஒரு வீடியோஸும் மேக் பண்ணதில்லை. ஸோ அப்படியே தான் நம்ம லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுத்துட்றது நம்ம கிளைண்ட்ஸுக்கு. பட் இந்த கேரண்டி பிளான் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருக்கும் டைம் இருக்காது இந்த கேரண்டி பிளான் பற்றி லைவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கேரண்டீடு பிளான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் அப்படி பே பண்ணால் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுக்காகவே நிறைய பேர் கேரண்டி பிளான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேரண்டி பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் வேணும், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எதுக்காக நான் கேரண்டி பிளான், அதுவும் இது நல்லா இருக்குது, எதுக்காக கேரண்டி பிளான் சொல்கிறேன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்றனால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக எந்த ஒரு ரிட்டர்னுமே இல்லை. 5 இயர்ஸ் 2020 அக்டோபரில் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் 0 ரிட்டர்ன். ஓகேங்களா? அதே மாதிரியே தான் ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2021 லாஸ்ட்டு 5 இயர்ஸாக 2021 நீங்கள் ஏஷியன் பெயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் இப்போ வரைக்கும் 0 ரிட்டர்ன் தான். சரிங்களா? எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. அதுக்கு நம்ம நினச்சிருப்போம் ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட வருஷத்துக்கு 7% வச்சா கூட இப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர், எல்லாமே நான் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்திங்க அப்படின்னா 2020 19 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 0 ரிட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே தான் ஐடிசியும் அதே மாதிரி தான், கோடெக் பேங்க்கும் அப்படி தான், இன்ஃபி அப்படி தான், டிசிஎஸ் அப்படி தான், இன்னும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கா, எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது நீங்கள் அந்த ஸ்டாக் ஹோல்டிங்கில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்களே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம இது பெட்டராக என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஓகேங்க. அண்டு என்னென்ன ஃபேக்டர்ஸாக நம்ம இப்படி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இப்போ ட்ரம்ப் அவரோட தினம் ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. அவரோட மூடு ஸ்விங்க்கு தகுந்த மாதிரி பேசி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு இதுலேயே வச்சிட்ருக்காரு. ஸோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்தாலும், ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம கேஸ் சப்ளைலாம் ரொம்ப ஸ்டாப் ஆகிடுச்சு வார் இஷ்யூஸ்னால. அண்டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால கொரோனா மாதிரி ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்தாலும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஷேர் மார்க்கெட்டை ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் ஹை ரிட்டர்னும் இருக்குது. பட் நமக்கு தேவை அப்படின்றப்ப நம்மளால் அந்த டைம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைமில் நம்ம குழந்தைங்க ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, அதுக்காக நம்ம மார்க்கெட்டில் அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கோன்னா அப்போ எடுக்க முடியுங்களா? ஹையர் எஜுகேஷனை நம்மளால் போஸ்ட்போனும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ 12th முடிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம காலேஜ் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். மார்க்கெட்டு டவுன் ஆகிடுச்சு, ஸோ நீ அடுத்த வருஷம் நீங்கள் காலேஜில் சேர்ந்துக்கலாம், இந்த வருஷம் சேர வேண்டாம் அப்படின்னு ஹையர் எஜுகேஷனை போஸ்ட்போன் பண்ண முடியாது. நமக்கு 50 வயசு ஆச்சு, 50 வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா இன்னும் 2 வருஷம் எச்சா நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கவங்கள சொல்ல முடியாது, நம்மளுமே வேலைக்கு போக முடியாது. அந்த டைமில் நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியாது. ஸோ நம்ம ரிட்டையர்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ண முடியாது, ஹையர் எஜுகேஷன் போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கோல் வச்சுருக்கோம், ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஒரு டூர் போகிறோம், ஏதோ ஒரு கோல், அந்த கோலையுமே நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது. இது மாதிரி நமக்கு கேரண்டியாக இந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026னா 2040 இன்னும் 15 வருஷம் கழித்து எனக்கு ஒரு 50 லட்சம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த 50 லட்சம் கண்டிப்பாக நமக்கு அந்த டைமில் வேணும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதுதான் கேரண்டியாக நமக்கு அந்த டைமில் 50 லட்சம் வேணும்னா 50 லட்சம் வேணும். ஸோ அந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸை எடுக்கிறது தான் இந்த பிளான்ஸ், இப்போ சொல்கிற பிளான்ஸ் எல்லாமே. நம்ம நார்மலாக ஃபைனான்ஷியல் பிளானிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாலும் சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 100 ரூபா நீங்கள் ஒரு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த கேரண்டீடில் இப்போ சொல்கிற பிளான் இது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்தாலும் நமக்கு வர ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்கும், அஃபெக்ட் ஆகாது. ரிமைனிங் இருக்கிற 60% மார்க்கெட்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டுலேயோ நம்ம இது பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேரண்டியாக வர்றது கண்டிப்பாக அந்த டைமில் வந்துடும். நமக்கு தேவையான
அந்த நீட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ்லேயே இப்போ பெஸ்ட்டு ரிட்டர்னாக வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவே மேக் பண்ணேன். சரிங்களா? ப்ளஸ் கம்மியான வருஷம் பே பண்ணாலே போதும். எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடாது. இப்போ ஒரு 35 வயசில் ஒரு பர்சன் இருக்கார், அவர் ப்ரைவேட் ஜாப்பில் தான் இருக்காருன்னா, ஸோ நான் என்ன ஒரு 5 வருஷத்துக்கு நான் வந்து என்னால் கேரண்டீடில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாருன்னா, வருஷம் 5 லட்சமாக 40 வயசு வரைக்கும் 5 வருஷத்துக்கு 25 லட்சம் பே பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து 50 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேரண்டிலாம் அலோகேட் பண்ணணுன்றது இல்லை. தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரோத்லேயோ அவருக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 50 வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸுக்கு எவ்ரி இயருக்கு அவருக்கு 3.66 லேக்ஸ் வந்து எவ்ரி இயர் அவர் கிடச்சிட்ருக்கும் நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸுக்கு. அண்ட் 70 வயசு அப்போ அவருக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பே பண்ண 25 லேக்ஸுமே கிடச்சிரும். ஓகேங்களா? இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 55 லேக்ஸுக்கு அவருக்கு டெத் பெனிஃபிட்டும் இருக்குது, லைஃப் கவரும் இருக்குது. லைக் அவர் பே பண்ணுறது 25 லேக்ஸு, ரிட்டன் கிடைக்கிறது அரௌண்டு 1 crore, 4x ரிட்டன் அப்படி வச்சுக்கலாங்க. 5 தப்பாக இருக்குது, 4x ரிட்டன் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ. இன்னும் 10 வருஷம் கழித்து எவ்வளோ டேக்ஸ் போட போகிறாங்கன்னு தெரியாது. எல்லா ரிட்டர்ன்ஸுமே டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற கேரண்டி பிளானை விட இது சூப்பர்வாக இருக்குது. அதனால தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு 35 வயசு பர்சன் 40 வயசு வரைக்கும் நான் சேவ் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவார். பட் 50 வயசில் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி வச்சுக்கோங்க, அவங்களாம் 60 தான் ரிட்டையர் ஆகிறாங்க, நம்ம 50லேயே ரிட்டையர் ஆகிறோம் அப்படின்னா 50 வயசில் ரிட்டையர் ஆகி திரும்ப ஒரு 80 வயசு வரைக்குமே ஒரு வருஷமும் 3,33,000 ஒவ்வொரு வருஷமுமே அவருக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? பென்ஷன் அமௌண்ட்டு மாதிரி கேரண்டியாக. ஸோ என்ன இஷ்யூஸ் வந்தாலும் கேரண்டியாக அவருக்கு வருஷம் இந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ பே பண்ணுறது 25 லட்சம், கிடைக்க போகிறது 1.26 crore டோட்டலாக பார்த்தீங்கன்னா. இன் பிட்வீனில் இவருக்கு லைஃப் ரிஸ்க்கு உண்டான டெத் பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே 1.26 crore எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே என்னாலலாம் 5 வருஷம் 20 வருஷம்லாம் பே பண்ண முடியாது, ஒரு 4-5 வருஷம்னா ஓகே அப்படிம்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட அப்படி கேட்பாங்க, நான் குயிக்காக பே பண்ணி முடிச்சிடுறேன் அப்படிம்பாங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி பண்ண முடியாது, டேர்முக்கு அது மாதிரி பண்ணிக்கலான்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ கேரண்டீட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 5 வருஷம் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பென்ஷன் அமௌண்ட்டு நமக்கு ரெடி, செகண்ட் இன்கம். ஓகேங்களா? செகண்டரி இன்கம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பிளானில் இதில் நிறைய இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரே பிளான் வந்து சூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃபர்தராக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸோ ஸ்பேமோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இருக்கிறத பெஸ்ட்டாக ஃபுல்லாக ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனல் டேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயின் பாயிண்ட் என்னென்னா, கேரண்டியாக இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிரும் எந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எது வந்தாலும். அண்டு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டனாக இருக்கும். அந்த டைமில் எவ்வளோ டேக்ஸாக இருந்தாலும் நமக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே லைக் 1.25 crores எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். அண்டு கேரண்டீடு பிளானாகவும் இருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ.